கொஸ்டின் ரொம்ப டஃப்பு. அதாவது இதில் ரொம்ப ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் தவறாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 90% கொஸ்டின்ஸாக ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. நல்ல உழைப்பு இருக்கும், அந்த ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பு இருக்கும். முன்னாள் காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இருக்குது, நான் சொல்கிறேன். அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில குளறுபடிகள்னால அந்த அவங்களுடைய உழைப்பே வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் 2019 ராமேஸ்வரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தொடர்கதையாக நடப்பதற்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து, எந்த ஒரு முறைகேடும் விசாரணை தான் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர அது முற்றுப்பெற்றதாக சரித்திரம் கிடையாது. 2012 குரூப் 2 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு. அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா, யார் அதில் குற்றவாளி, என்ன ஆச்சு ஏது யாருக்குமே தெரியாது. 2019 ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வரும்பொழுது நடுவில் விக்கிரவாண்டியில் ஏதோ மாற்றினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. புதுசாக ஒரு கான்செப்ட், அதாவது ஆன்சர் சீட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கு வச்சு இது ஷேர் பண்ணும்பொழுது அப்புறம் அது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் சொன்னாங்க. அந்த கேஸ் என்னாச்சு, சிபிஐக்கு மாற்றணும், அதாவது ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போ சொல்கிறீங்க? 2019 ஓகே. அந்த முறைகேடு நடந்ததுக்கப்புறம் 2020 ஜனவரி மாதம் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை வைக்கணும், நாங்கள் வந்தால் உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதி முன்னிலையில் ஒரு விசாரணை கமிஷன் வைப்போம், தேர்தல் வாக்குறுதியில் கூட சொன்னாங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி அவர் சொல்கிறார், இது வந்து நாங்கள் வந்து நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை விசாரணை கமிஷன் வைக்கணும். ரெண்டு பேரும் மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் பாதிக்கப்படுறது யார்? ஸ்டூடெண்ட்ஸ்.